வணக்கம், வெல்கம் டு மிச்சல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஹெச்எஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடியிலேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேக்சினேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அண்ட் தென் இதில் வந்து நிறைய கேண்டிடேட் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் ஃபேஸ் 14 இதோட வந்து சிலபஸ் அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பாருங்கள், அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட ஒன்று பிங் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரில். ஸோ வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிஜிஹெச்எஸ் வந்து செப்பரேட்டாக வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாமல் எஸ்எஸ்சி அந்த ரெக்ரூட்மெண்ட் பாடிக்கிட்ட அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண சொல்லி. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மத்திய பிரதேஷ்லாம் வந்து சிஜிஹெச்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆயுர்வேதிக் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஹோமியோபதி எடுக்கிறாங்க, அண்ட் தென் அலோபதி எடுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோமியோபதி வந்து பார்க்க போகிறோம். அலோபதி வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் இதுக்கோட பின்கோட் பார்த்திங்கன்னா போஸ்ட் கோட், இதை போட்டு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோட் பார்த்திங்கன்னா MP11026. இதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் அஃபிஷியலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். இதோட வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா படிக்காமல் தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறது. ஸோ படித்து பாருங்கள். அதோட டியூட்டிஸாக இருக்கட்டும், ஜாபோட ரெக்யர்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படிங்க. ஏன்னா வந்து அதோட சிங்கிள் லைன் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்கே வேலை போட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து ஈகராக இருப்போம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா வந்து நாங்கள் எங்கே வேணால் போடுவோம். ஸோ நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட் நீங்கள் வந்து எங்கேயா இருந்தாலும் வில்லிங்காக இருக்கணும். அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ண மட்டும் போதாது, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எங்கேயா இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் வில்லிங்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லெவல் வந்து +2 வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. 10th லெவல், 12th லெவல், டிகிரி லெவல். 10th லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மெட்ரிக் சிலபஸ் தான். 12th லெவல் வந்து அது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து 12th லெவலில் கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ் வந்து 12th லெவலில் கேட்பாங்க, இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் காமனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலிசம் தான். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ஐக்யூ லெவல் தான். இது வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். இது வந்து டிப்ளமோ கேண்டிடேட் வந்து இருக்கிறதுனால 12th லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து டிகிரி வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து கிராஜுவேஷன் லெவலில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கணும். 12th படிச்சதுலேயே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்க மட்டும் தான் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடித்தாலும் வந்து எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட் ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆர் இன்ஸ்டியூஷனில் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேஷன் முடித்தவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸில் வந்து வருது. ஆஃபீஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, சிஜிஹெச்எஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம். இது வந்து வருது. பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கு 29,200லேருந்து 92,300 வந்து வருது. ஸ்கில் டெஸ்ட் வந்து இது கம்பல்சரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு ஒரு கேண்டிடேட் மட்டும் எலிஜிபிள். 25 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வந்து எதனா ஒரு கேட்டகரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதுவும் வந்து எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட் ஃபஸ்ட் வீட்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்காம பாருங்கள். இது வந்து எந்த இதில் வருது பார்த்தீங்கன்னா, குரூப் சியில் வந்து வருது. இதில் வந்து 3 ஜெண்டர் வந்து எலிஜிபிள். இதில் வந்து ஸ்கிரைபும் வந்து இவங்களாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 போஸ்ட்டு யூஆரில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி வந்து ஆனாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இது யூஆர்லேருந்து கொடுத்துருக்காங்க. எனி கேட்டகரி கேன் அப்ளை. யார் வேணால் போட்டி போட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு வேலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட் இது வந்து சிஜிஹெச்எஸ் வந்து கீழே தான் வருது. இதோட பின்கோட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா MP10826 இதோட போஸ்ட் கோடு. ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துங்க.
இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பெங்களூர், புவனேஸ்வர், சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, அவங்க கொடுக்குற இடத்துக்கு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் மார்க் இட் கேன் பி சேஞ்ச்ட். இதுக்கான ஜாப் ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்து வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் லெவல் பார்த்திங்கன்னா 12th லெவலில் தான். இதுக்கு வந்து எந்தெந்த டிகிரிலாம் வந்து எலிஜிபிள் பார்த்திங்கன்னா, பிஃபார்ம் வந்து எலிஜிபிள், பிஃபார்ம் இன் ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட். அண்ட் தென் நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும், அது வந்து பயாலஜி செக்டார் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கணும், பிஃபார்ம் படிக்கலாம். இதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் ஆர் ஃபார்மசி ஆர் வெல்னஸ் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அது சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பே லெவல் வந்து என்ன பார்த்திங்கன்னா 29,200லேருந்து 92,300 வந்து பே லெவலு. இதுவும் வந்து என்ன ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்எஸ்லாம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசு இருக்கும். ஸோ 30 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இது வந்து குரூப் சியில் வருது. ஸ்க்ரைபும் வந்து எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த போஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 போஸ்ட் பல்க் ரெக்யர்மெண்ட் ஆயுர்வேதிக் ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. யூஆருக்கு வந்து 20, எஸ்டிக்கு வந்து 4, எஸ்சிக்கு வந்து 3, அண்ட் தென் ஓபிசிக்கு 10, அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 38 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளோட ஆட்டம், அலோபதி ஃபார்மசிஸ்ட், சிஜிஎஸ்எஸோட அலோபதி ஃபார்மசிஸ்ட். நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போஸ்ட் கோடு வந்து MP10526 இதுதான் வந்து உங்களோட போஸ்ட் கோட். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த வில்லிங் கேண்டிடேட் மட்டும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸில் வந்து வருது. நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் சிஜிஎஸ்எஸ்லேருந்து வருது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் நல்லா ஃபஸ்ட் மார்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கேட்குறீங்களோ அவங்க ஜாப் போஸ்ட் வந்து தர வந்து 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. குரூப் சி வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டோட்டல் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 68 போஸ்ட். யூஆருக்கு வந்து 32, எஸ்டிக்கு வந்து 2, எஸ்சிக்கு வந்து 15, ஓபிஎஸ்சிக்கு வந்து 9, அண்ட் தென் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பல்க் ரெக்யர்மெண்ட் இன் எஸ்எஸ்சி 2026 ஃபார்மசிஸ்ட். ஸோ டோன்ட் மிஸ் இட், ஜஸ்ட் அப்ளை. அண்டு நீங்கள் வந்து இதில் ஒரு தப்பும் பண்ணாதாங்க அப்ளை பண்ணுறதுல. இன்கேஸ் எனி தப்பு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ இருக்குது. ஸோ அதில் வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சிஜிஎஸ்எஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெக்கமெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இன்கேஸ் எனி டவுட்ஸ் அப்ளிகேஷன்லேயும் சரி, உங்களோட படிப்புலேயும் சரி, நீங்கள் ஜாப் லெட்டர் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை வந்து பின் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து என் அட்மின் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து என்னை பின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஃபீமேலுக்கு ஃப்ரீ, அண்ட் தென் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். இல்லை எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ. ஸோ இவ்வளோ மலிவாக கம்மி ரேட்டில் வந்து அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்பு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் எனி டவுட்ஸாக இருந்தாலும் என்னை வந்து பிங் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண நினச்சி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.